நாயகன் மீண்டும் வரா. கண்டுபிடிப்போம். ஓகே, ஃபீஸ் கொடுங்க. ஆமா, நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. நான் தண்ணிக்குள்ள இருந்து அட்டாக் பண்ண போறேன். கம் ஆன். கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா. ஷிகாமாரு, இவ்ளோ நேரம் மயங்கின மாதிரி நடிச்சிருக்க. ஒளிஞ்சிருக்கிற வெறியை இன்னைக்கு எல்லாருக்கும் காட்டுவான்னு நினைக்கிறேன். ஏய், கோ ஷிகாமாரு. வாழ்க்கை நாடகமா, என் பொறப்பு போய் கணக்கா. நானும் என் ஷேடோவும் விளையாடுறோம். எதனால நீ இப்படி அமைதி நின்னுட்டு இருக்க? நினைக்கிறேன் பென்சிலை வச்சு எழுதுறதுலாம் அவனுக்கு ரொம்ப கஷ்டம். அவனுக்கு அவ்வளவு பொறுமை கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு பதிலா தூங்குறதுக்கு தான் விருப்பப்படுவான். ஆமா, எக்ஸாம்லயும் தூங்கிட்டான். இருக்கா சென்சே? அப்ப அஞ்சாவது ஹூக்காக யாரு? இல்ல, அது உங்களுடைய ஃபேவரட் டீச்சரா கூட இருக்கலாம். நினைப்புதான் குழப்பம் கெடுக்குது. யுக்தி, எதிரி கூட சண்டை போட முடியலன்னா காக்கா பிடிச்சு சமாளிக்கணும். ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய். போய் வேலைய பாரு. அடேங்கப்பா, ஹினாட்டா கொடுத்த மருந்து இவ்வளவு வேகமா வேலை செய்யுது. ஏண்டா, நீயும் இதை யூஸ் பண்றியா சாக்குரா? ஏதாவது ஜூட்ஸுவோ பயிற்சி பண்ணலாம்ல. உன்னை விட நருட்டோ எவ்வளவோ பரவாயில்ல. நீ நருட்டோவை விட மோசம். அதுவும் சரிதான். இது வரைக்கும் நம்ம போன மிஷன்ல நான் என்ன செஞ்சிருக்கேன்? ஒண்ணுமே செய்யல. करके भी देखो. Eat 5 star, do nothing. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நம்ம சவுண்ட் வில்லேஜோட சேர்ந்து திட்டம் போடுறாங்க. இத லார்ட் ஒகாகே கிட்ட சொல்லி ஆகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம பேசினதை ஒட்டு கேட்டவனோட கதையை நான் முடிக்கிறேன். ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். எள்ளுவாய பூக்களையே எரெடுத்தும் பார்க்கலையே. இது போகுது, இப்ப கிளியரா தெரியும்னு நினைக்கிறேன். I need to finish my book. கண்ணு அவிஞ்சு போச்சு. தட்டையில செட்டிங் பட்டனே வச்சி விட்டா உயிர பட்டனே. ஷேடோ க்ளோன் ஜூட்சு. என்ன ஜூட்சு வேலை செய்யலையா? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம். நான் யூஸ் பண்ற டிரான்ஸ்பரன்சி ஜூட்ஸு வேற யாராலையும் யூஸ் பண்ண முடியாது. என்ன இது வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்கல தெரியுமா? யார வேணும்னாலும் போய் கேட்டு பாருங்க. அப்ப அடுத்த தடவை நானும் உன் கூட வந்து பாக்குறேன். அது சரி, எந்த மனுஷனுக்கு தான் ஆசை இல்ல? இங்க பாரு நருட்டோ, உன்னால பிரச்சனை மட்டும்தான் வருது. ஆனா எங்களுக்கு பெரிய பிரச்சனையே நீதான் நருட்டோ. இந்தா, இது கரி ஆஃப் லைஃப். இத கொஞ்சம் சாப்பிட்டு பாரு, உனக்கு சரியாயிடும். என்ன நச்சி தூங்கிட்டு இருக்க? சீக்கிரம் எழுந்துரு. இந்தா, இத ஒரு வாய் சாப்பிடு, சரியாயிடும். அங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இல்ல, அது வந்து அவன் செத்துட்டான்டா. Secret Eye Jutsu. 1000 years of death. இவர் யாரு? ஷேடோ க்ளோனா? இல்ல, இவன் 463-72. ஒன்னும் புரியல, சொல்ல தெரியல, கண்ணு மொழியில கண்ட அழகு. ஹினாட்டா இல்ல, நான் தான் உண்மையான ஹினாட்டா. அட போங்கப்பா, உங்க ரெண்டு பேருடைய குரலும் ஒரே மாதிரி இருக்கு. ஒரு ஐடியா. இடத்துல உனக்கு என்ன வேலை? வெக்கங்கிட்ட கிழவா.
ஐம் சாரி, என்ன மன்னிச்சிரு. நான் உள்ள வந்ததுக்கு காரணமே உன்னோட அந்த 2 சாஃப்ட் கைகள் தான். அந்த கைகள் இப்படி நீ பேசிக்கிட்டு இருந்தா சாக்குரா என்ன பத்தி என்ன நினைப்பா? அவங்க மேல இருந்த மதிப்பெல்லாம் எப்பவோ பறந்து போச்சு. புரியுது, அவசரமான வேலையா தான் இருக்கும். என்ன வேலை நருட்டோ? அதாவது ஒரு சின்ன பிரேக் எடுத்து மரத்துக்கு தண்ணி காட்டுறதுக்கு போயிருப்பாரு. ஹினாட்டா, உனக்கு அந்த நருட்டோவை ரொம்ப பிடிக்கும்ல? சரி, பரவாயில்ல. அவங்க வர வரைக்கும் நம்ம காத்திருக்கலாம். பேக் ரொம்ப வெயிட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நேரம் என்கிட்ட கொடுக்குறியா? முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கா. கடைசியா போன டவுன்ல சில பேரை சந்திச்சேன். அவங்களும் ஃபூமா கிளான சேர்ந்தவங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. என்ன சொல்றீங்க? முக்கியமான தகவலை சேகரிச்சு வந்திருக்கீங்களா? ரொம்ப பசிச்சது, ரொம்ப தாகமாவும் இருந்தது. பக்கத்துல இருந்த ஒரு சின்ன ஹோட்டலுக்கு போன, அங்க அவங்களும் இருந்தாங்க. திரும்பவும் ஹோட்டலா? அர்த்தம் அது கிடையாது. கீழ்படியறதுன்னா தலை வணங்குறதுன்னு அர்த்தம். உன் திறமைய பாத்துட்டாருல, இப்ப அவர் திறமைய காட்ட போறாரு. வேண்டாம், என்ன விட்டுருங்க. போகட்ட விட என்ன பண்ண முடியும்? வயசாயிடுச்சு. இன்னும் எத்தனை நாள் இருந்துட போறான்? செத்த சொர்க்கத்திலேயாவது நிம்மதியா இருக்கட்டும். பெரியவரை போட்டு பாடாப்படுத்துறத நம்ம இங்கே உட்கார்ந்து வேடிக்கை பார்ப்போம். வேற வழியே இல்ல. நான் இப்ப களத்துல இறங்க போறேன். எல்லாத்தையும் பொறுக்கி போடுங்க. நினைச்சேன். அதுக்குன்னு ஒளிஞ்சிருந்த வேவு பாப்பியா? இன்னும் பெண்கள் கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியாதுல? உன்ன மாதிரி வயசானவங்களுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லு? இப்ப நீ என்ன சொன்ன? சரி, அப்படியே செய்றேன். ஆனா நீங்க போறதுக்கு முன்னாடி இதை இன்னொரு தடவை எனக்காக பண்ணி காட்ட முடியுமா? அப்ப காசு எடு. நான் பயிற்சி கொடுக்கறேன். ஆனா நான் சொல்ற வேலையை அதுக்கு பதிலா நீ செஞ்சாகணும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு நல்ல அழகா பெருசா கோவியா ஒண்ணு வேணும். பெருசா இருக்கலாம், ஆனா ரொம்ப பெருசா இருக்க கூடாது. தங்கமா? அவங்க எடுத்துட்டு போனதை உருக்குனா மட்டும்தான் அதுல இருந்து தங்கமே கிடைக்கும். இவ்வளவு விளக்கம் எனக்கு தேவையில்லை. ரொம்ப கஷ்டப்படாத. இதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஒண்ணும் பண்ண போறது. உன்னுடைய பிரச்சனை தான் என்ன? எவ்வளவு சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டியா? என்ன கராஷி, நீ இப்படி பண்ணுவ நான் எதிர்பார்க்கல. நான் சும்மா விளையாடினேன். விளையாட்டு 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 ஜெயிக்கும் வரைக்கும் விளையாடு. கமெண்ட் பண்ணுங்க, லைக் நிறைய போடுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம